அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் 2025ஆம் ஆண்டு விநாயக சதுர்த்தி நாள் எந்த நாளிலே கொண்டாட வேண்டும், எந்த நேரத்திலே நாம் வீட்டிலே வழிபட வேண்டும், பூஜா முகூர்த்த நேரம் மற்றும் விநாயக சதுர்த்தி ஏன் கொண்டாட வேண்டும், கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, விரதம் மேற்கொள்ளும் முறை, இந்த தகவல்கள் எல்லாம் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு விநாயக பெருமான் கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். விநாயக சதுர்த்தி ஒவ்வொரு ஆண்டுமே ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதியில கொண்டாடிக்கிட்டு வர்றோம். ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, விநாயக பெருமான் அவதரித்த திருநாள், அதனால கொண்டாடுறோம். முழு முதற் கடவுளான இந்த விநாயகரை கும்பிட்டு தான் நம்ம எல்லா தெய்வங்களையும் கும்பிடணும் அப்படின்றது அவருக்கு கிடைக்க பெற்ற, அவர் பெற்றோரால சிவபெருமானால் கிடைக்கக்கூடிய வரம். அதனால நம்ம எந்த ஒரு வழிபாடு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, இல்லை எந்த ஒரு காரியங்கள் செய்ய தொடங்கினா கூட விநாயக பெருமானை முதலிலே வழிபட்டு நம்ம தொடங்கினால் நமக்கு அந்த காரிய தடைகள் இருக்காது, நமக்கு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றிலுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுதான். விநாயக பெருமானை வணங்குறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பலன்கள் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு காரிய தடைகளை நீக்குவார், ஞானத்தை தருவார், செழிப்பான வாழ்க்கையை தருவார். செழிப்பான வாழ்க்கை அப்படின்னா செல்வம் மட்டும் இருக்கிறது கிடையாதுங்க, எல்லாமே சிறந்து விளங்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில அனைத்து 16 செல்வம் நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த செல்வங்கள் எல்லாம் கிடைத்தால்தான் நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். பணம் மட்டும் இருந்து மனம் நிம்மதியாக இல்லைன்னா அந்த வாழ்க்கை, அந்த பணம் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. அதே போல ஞானம் இருந்து அந்த ஞானத்திற்கு ஏற்ற நமக்கு உத்தியோகமோ இல்ல வாழ்க்கையில தொழிலோ சிறப்பாக அமையலன்னு வைங்களேன், அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அப்போ நமக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானை நாம் வணங்க வேண்டும். நம்முடைய யூடியூப் சேனல்ல கடந்த சில வருடங்களாகவே விநாயக சதுர்த்தி வழிபாடு எப்படி இருக்க வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், புராண கதைகள் மற்றும் விநாயக சதுர்த்தி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்ற பூஜை முறையை வீட்டிலே எளிமையாக செய்முறையை கூட நான் செய்து காமிச்சிருக்கேன். இந்த பதிவுகளை எல்லாம் ஒரு பிளேலிஸ்டாக சேர்த்து உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு கீழே தர்றேன். அந்த லிங்கை பார்த்து நீங்க ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த 2025ஆம் ஆண்டு விநாயக சதுர்த்தி நாம் கொண்டாட வேண்டிய நாள் என்ன அப்படின்றத முதல்ல பார்த்திடலாம். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதியே வளர்பிறை சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது. 27ஆம் தேதி மதியம் வரைக்கும் இருக்கு. இப்போ எந்த நேரத்திலிருந்து ஆரம்பிச்சு எந்த நேரம் வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்கு அப்படின்றத பார்த்திடலாம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி மதியம் 1:54 சதுர்த்தி திதி தொடங்கி ஆகஸ்ட் 27ஆம் தேதி மதியம் 3:44 வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்கு. இப்படி ஒரு நாள் முழுவதுமே சதுர்த்தி திதி இருந்தா கூட பிள்ளையாரை வழிபடுவதற்கு சரியான முகூர்த்த தேதி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுவும் நான் உங்களுக்கு இப்ப சொல்லிடுறேன். எப்பவுமே தினசரி வழிபாட்டு நேரங்களாகட்டும், இது போன்று சிறப்பான வழிபாட்டு நாள்களிலே, பண்டிகை நாள்களிலே நாம் வழிபடணும்னா காலையில நாம் பிரம்ம முகூர்த்த நேரமாக கருதப்படுகின்ற அந்த நேரத்துல பூஜை செஞ்சுக்கலாம். அந்த நேரத்திற்கு தோஷமே கிடையாது. அதற்கு பிறகு நம்ம பூஜை செய்யணும்னா அந்த பூஜா முகூர்த்த நேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கால நேரத்தை நம்ம பார்த்துதான் பூஜை செய்யணும். அப்படி பார்க்கும் பொழுது 27ஆம் தேதி எந்த நேரத்திலே விநாயக சதுர்த்தி பூஜை செய்யணும்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு பிறகு விநாயக சதுர்த்திக்கான பூஜை முகூர்த்த நேரம் மதிய பொழுது 11:06 தொடங்கி 1:40, அதாவது 11:06 AM to 1:40 PM வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் 34 நிமிடங்கள், அதாவது 2 hours 34 minutes வரைக்கும் நமக்கு இந்த பூஜை செய்வதற்கான நேரம் இருக்கு. சரி, அதற்கு பிறகு சாயந்தர நேரத்துல செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா சதுர்த்தி திதி நமக்கு 3 மணி, அன்னைக்கு 27ஆம் தேதியே 3:44 முடிஞ்சிருது. அதனால நம்ம
கொண்டாட முடியாது. காலையில நமக்கு நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் தேர்ந்தெடுத்துக்கலாம், அல்லது நான் சொன்ன இந்த நேரத்தை கூட தேர்ந்தெடுத்துக்கலாம். அடுத்தது, நம்ம வீட்டிலே இந்த விநாயகர் சதுர்த்தியை எப்படி எளிமையாக கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையிலேயே எழுந்து உள்ளும் புறமும் தூய்மை செய்து கொள்ள வேண்டும். உள்ளும் புறமும்னா நம்ம மனசையும் சுத்தமாக வைத்துக்கொண்டு, வீட்டையும் சுத்தமாக வைத்துக்கொண்டு, வெளியில் நல்ல கோலம் போட்டு பூஜை அறையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு, பிள்ளையார் படம் இருந்தால் அதையும் சுத்தப்படுத்தி கொண்டு நல்ல சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க. நல்ல மனமுள்ள மலர்கள் வைத்து கொள்ளலாம். சிலை இருந்ததுன்னா நம்ம அபிஷேகம் செஞ்சுக்கலாம். நம்ம பிடிச்சு வச்சாலே பிள்ளையார், அதனால அரிசி மாலையை பிடிச்சு வைக்கலாம். மஞ்சள்ல குறிப்பாக பிடிச்சு வைப்பாங்க. பார்வதி தேவி தன் உடலில் இருக்கக்கூடிய மஞ்சள் பூசி இருந்தாங்க இல்லையா, அதை பிடிச்சு வச்சுதான் பிள்ளையார் உருவாக்கினார் அப்படின்னு அவதாரம் கொடுத்தாங்க அப்படின்ற செய்தி நம்ம படிச்சிருக்கோம். எளிமையான கடவுள், நிறைவான பலன்களை தரக்கூடிய கடவுள் நம்ம பிள்ளையார். அதனால நீங்க மஞ்சள்லயோ அரிசியிலையோ பிள்ளையாரை பிடிச்சு வச்சுக்கிட்டு, அவருக்கு கட்டாயம் பூஜையில சேர்க்க வேண்டிய தேங்காய் எல்லாம் தயார்படுத்தி வச்சுக்கோங்க. தேங்காயிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அவருக்கு பதார்த்தங்கள்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நம்மனால என்னென்ன பதார்த்தங்கள் செய்ய முடியுமோ, சுண்டல் வகைகள் எது வேணா செஞ்சுக்கலாம். அதற்கு அப்பம், முறுக்கு, வடை, மோதகம், பாயாசம், இது போல எத்தனை லட்டு, குறிப்பாக பூந்தி லட்டு, இது போல எத்தனை பதார்த்தங்கள் செய்ய முடியுமோ செஞ்சுக்கலாம். செய்ய முடியாதவர்கள் கடையிலிருந்து வாங்கியாவது வச்சு கட்டாயம் நம்ம பிள்ளையார் வழிபாட்டிலே சேர்க்க வேண்டும். கொழுக்கட்டை எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி பிள்ளையாருக்கு வைக்கின்ற நைவேத்தியங்களை நம்ம தான் சாப்பிட போறோம். விரதம் மேற்கொள்கிறவர்கள் இந்த பதார்த்தங்களை எல்லாம் சாப்பிட்டுக்கணும். இந்த பதார்த்தங்களோட எளிமையாக கிடைக்கக்கூடிய பழங்கள் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கோங்க. குறிப்பாக வாழைப்பழம் எப்பொழுதுமே கிடைக்கக்கூடியது. இந்த வழிபாட்டிலே வாழைப்பழம் இடம்பெறுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால வாழைப்பழம் வச்சுக்கோங்க. எந்த பழமாக இருந்தாலும் சரி. வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க. தூப தீபத்திற்கான பொருள்கள் வச்சுக்கோங்க. இந்த பூஜை செய்யும் பொழுது எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம அந்த தேங்காய் உடைக்கணும். அந்த தேங்காய் எப்பவும் உடைக்கும் பொழுது விளக்குக்கு காமிச்சிட்டு, அப்புறம் அந்த சாம்பிராணி புகையை காமிச்சு பிறகு உடைச்சு வைக்கணும். இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேங்காயை உடைத்து வச்சிடணும். அதற்கு பிறகு வழிபாட்டிலே உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கடவுள்கிட்ட, விநாயகர்கிட்ட வேண்டிக்கிட்டு, அவருக்குரிய மந்திரங்கள் தெரிஞ்சா சொல்லுங்க, இல்ல விநாயகர் அகவல் பாட தெரியும்னா பாடுங்க. அவருடைய பாடல்கள் எதுவுமே பாட தெரிஞ்சா பாடலாம். ஸ்தோத்திரங்கள் தெரிஞ்சா சொல்லுங்க. 108 பிள்ளையார் போற்றி நம்ம யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்க பார்த்தும் படிச்சுக்கலாம். குரல் இல்லையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்ம ஆத்மார்த்தமான அன்புடன் பிள்ளையாரை வழிபட்டோம்னா அவர் நமக்கு அருள் கொடுப்பாரு. விநாயகர் சதுர்த்தி விரதம் மேற்கொள்கிறவர்கள் எந்த நாளிலே விரதத்தை மேற்கொள்ளணும்? சதுர்த்தி தேதி தான் 26ஆம் தேதி ஆரம்பிச்சிருதே. அப்போ 26ஆம் தேதியிலிருந்தே நம்ம விரதத்தை மேற்கொள்ளணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவை கிடையாது. 27ஆம் தேதி காலையிலிருந்து நீங்க விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த விரதம் எப்பொழுது முடிக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றைக்கு இரவே நீங்க விரதத்தை முடித்து கொள்ளலாம். ஏன்னா சதுர்த்தி திதி நமக்கு முடிஞ்சிருது. அப்படி இல்ல, இப்ப பழங்காலத்து மனிதர்களாக இருந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 26ஆம் தேதி இரவு பொழுது சாப்பிடுறத தவிர்த்துருவாங்க. அந்த திதி ஆரம்பிச்சிருது இல்லையா, அதனால 26ஆம் தேதி இரவு பொழுது சாப்பிடாம 27ஆம் தேதி மதிய பொழுது, அந்த 3:45 இருக்கு இல்லையா, அந்த நேரம் வரைக்கும் அந்த விரதத்தை கடைபிடித்து அந்த விரதத்தை பாரணை செய்யறது அன்னைக்கு இரவே சாப்பிட்டுப்பாங்க. இது ஒரு முறையாகவும் இருக்கு. உங்களுடைய வசதிக்கு ஏற்ப பார்த்துக்கோங்க. சரி, அடுத்தது இந்த விரதம் மேற்கொள்கிறவர்கள் காலையில ஏதாவது டீ காஃபி குடிச்சுக்கலாமா அப்படின்னா, அது குடிச்சாதான் கண்ணு நிறைய பேருக்கு திறக்குது. அதனால அதெல்லாம் அந்த திரவ உணவுகள் சாப்பிட்டுக்கலாம். ஜூஸ் இல்ல டீ காஃபி சாப்பிடுற வழக்கம் இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம். விரதம் மேற்கொள்கிறவர்கள் அன்னைக்கு சாப்பிட வேண்டியது பிள்ளையாருக்கு பிடிச்ச சுண்டல், கொழுக்கட்டை, அப்பம், முறுக்கு, வடை, மோதகம், இதெல்லாம் தான். இந்த அப்பம், முறுக்கு, வடை, மோதகம் அப்படின்னாலே எனக்கு கிராமத்துல நாங்கெல்லாம் தொடர்ந்து 40 வருஷமா 45 வருஷம் எங்க வீட்டுக்காரு தொடர்ந்து பாடிக்கிட்டு வர்ற பாட்டு, மேடை தோறும் பாடுறதுல பிள்ளையாருக்கு பாடுற நிறைய பாடல்கள்ல இது ஒண்ணு பாடுவோம். அப்போ முறுக்கு, வடை, மோதகம் பாரு நம்ம ஆனந்த பிள்ளையார்க்கு, தொந்திய பாரு நம்ம ஆனந்த பிள்ளையார்க்கு, தொந்திய பாரு. பிள்ளையாரோட தொந்தி பெருசா இருக்குல்ல, அதை வச்சு பாடியிருக்காங்க. அப்பா முறுக்கு, வடை, மோதகம் பாரு நம்ம ஆனைமுக பிள்ளையார்க்கு, தொந்திய பாரு.
அப்பா ஊருக்கு வட மோதகம் பாரு, நம்ம ஆனந்த பிள்ளையாருக்கு தொந்திய பாரு அப்படின்னு ஒரு நல்ல கிராமத்து பாடல் இருக்கு. மக்களிசை பாடல்கள்ல நிறைய பிள்ளையார் பாட்டு இருக்கு. அதுல இந்த பதார்த்தங்களை வச்சு டாக்டர் புஷ்பவனம் குப்புசாமி எழுதி இசையமைத்த இந்த மக்களிசை பாடல் முழுசா கேட்டாலே அந்த பிள்ளையாருக்கு எந்த மலர் பிடிக்கும், எந்த மலர் சூட்ட வேண்டும், எந்த பதார்த்தங்கள் எல்லாம் படைக்கணும், அது போன்ற செய்திகள் எல்லாம் கிடைக்கும். இதுதான் மக்களிசை பாடல். இப்போ இந்த பிள்ளையாருக்கு நாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு படைக்கின்ற மலர்கள் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எருக்கம் மலர்கள் சூட்டலாம். அருகம்புல் கட்டாயம் நம்ம அவருக்கு வைக்கணும். அந்த அருகம்புல் வைத்து நம்ம அர்ச்சனை செய்யலாம். பிள்ளையாருடைய நாமங்களை எல்லாம் சொல்லி கொண்டு அர்ச்சனை செய்து கொள்ளலாம். காயத்ரி மந்திரம் அவருக்கு இருக்கு, அதை சொல்லிக்கொண்டும் நம்ம அர்ச்சனை செய்து கொள்ளலாம். எருக்கம் மலர் மாலை அன்னைக்கு ஸ்பெஷலா விற்பாங்க. அந்த எருக்கம் மாலையை சூட்டி அவருக்கு உரிய குடையெல்லாம் வச்சு களிமண் பிள்ளையார் செய்து விற்பாங்க. நம்மளை நம்பிதான் அவங்க எல்லாம் செய்யறாங்க. அதனால என்ன பண்ணுங்க, வாங்கிட்டு நல்ல அந்த எருக்க மலர் சாற்றி, நல்ல மணமான மலர்கள் எல்லாம் கூட சாத்தி அவருக்கு அன்றைக்கு அர்ச்சனைக்கு மற்றும் வழிபாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய 21 இலைகள் என்னென்ன அப்படின்றத நான் வீடியோ பதிவாகவே நம்ம யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்கு கீழே நான் தர்றேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த 21 இலைகள் நமக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைச்சா கூட பரவாயில்ல, அதை வாங்கி நம்ம அர்ச்சனை செய்து கொள்ளலாம். அப்படி கிடைக்காதவர்கள் நம்ம வீகால கிடைக்கக்கூடிய 21 இலைகள், காய்ந்திருந்தாலும் பரவாயில்ல, 21 இலைகள் நான் சேகரிச்சு விற்பனையாக கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய பேர் அந்த இலைகளை வாங்கி அர்ச்சனைக்கு பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இலைகளை வைத்து கூட நீங்க அர்ச்சனை செய்து கொள்ளலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விளாம்பழம், கரும்பு வைக்கிறது, கலாக்காய் அப்படிம்பாங்க. கலாக்காய் கூட இந்த சீசன்ல தான் கிடைக்கும். அந்த கலாக்காய் வைக்கிறது, மாதுளம்பழம் வைக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாம செய்யக்கூடிய பதார்த்தங்களோட சேர்த்து வச்சு வழிபாட்டை மேற்கொள்ளலாம். களிமண் பிள்ளையார் கிடைச்சா கூட அவருக்கு நம்ம என்ன பண்ணும், எளிமையான வகையில அங்கவஸ்திரம் சாத்தி அவருக்குரிய தோத்தி இருக்கு இல்லையா, நம்ம வீஹா ஆன்லைன்ல இருக்கும், நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. அந்த தோத்தியை புதிதாக வாங்கி அணிவிக்க செய்ய வேண்டும். பழசு இருக்குங்க, அதே துவைச்சு போடலாமா அப்படின்னா கிடையாது. பிள்ளையாருக்கு சாற்றக்கூடிய தோத்திகள் இருந்துச்சுன்னா நம்ம அன்றாடம் சிலை வச்சிருந்தோம்னா, படம் வச்சிருந்தா கூட அதுல நம்ம அணிவிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக நம்ம விநாயகருக்குரிய தோத்தி, இல்ல நீங்க வீட்டுல புதுசா வேட்டி இருந்துச்சுன்னா அதை கூட கிழிச்சு அழகாக செய்து நீங்க பிள்ளையாருக்கு சாற்றி விட வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த பிள்ளையார் சிலையை என்றைக்கு நாம விசர்ஜனம் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். விசர்ஜனம் செய்வது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகும். இதுக்கு பல விஷயங்கள் நம்ம சயின்டிபிக் பிரகாரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம களிமண் மண் எடுக்கிறோம் இல்லையா, இந்த மண் நம்ம இந்த பூமியில குறையக்கூடாது. அதனால்தான் வாங்கின இந்த மண் பிள்ளையாரை கொண்டு போயிட்டு கடல்ல கரைக்கணும். மண் வளம் குறையக்கூடாது அப்படின்றது சயின்டிபிக் ரீசன். அதே சமயத்துல நம்ம ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மண் பிள்ளையாரை கொண்டு போய் கரைக்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை கரைப்பது போல ஆகும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் மற்றும் தடைகளை கரைப்பது போல ஆகும். அதனால்தான் பிள்ளையார கட்டாயம் வச்சு, இந்த களிமண் பிள்ளையார், மண் பிள்ளையார் எல்லாம் வச்சு வணங்குறவங்க கரைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாதாரணமாக நம்ம வீட்டிலே வச்சு வழிபடுற பிள்ளையாரை 3ஆவது நாளிலே, அதாவது 27ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம்னா 28ஆம் தேதி விட்டுருங்க, 29ஆம் தேதி மறுபடியும் கற்பூர ஆரத்தி காமிச்சு நைவேத்தியம் எல்லாம் வச்சு தூப தீபங்கள் எல்லாம் காமிச்சுக்கிட்டு கொண்டு போய் நம்ம கடல்ல கரைக்க முடிஞ்சா கரைச்சிடலாம். இல்ல குளம் இருக்கு, ஆறு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கரைத்து கொள்ளலாம். அப்படி எதுவுமே இல்லம்மா, என்ன பண்றது? இதுதான் பெரும்பான்மையான கேள்வி கேட்கறது. அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டுல செடி வளர்க்குறோம் இல்லையா, ஏதாவது 1-2 செடி கூட நம்ம மொட்டை மாடி தோட்டத்தை பார்த்து ஆர்வம் ஏற்பட்டு வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதனால என்ன பண்ணுங்க, அந்த செடி, அந்த தொட்டி இருக்குல்ல, அந்த தொட்டியில பிள்ளையாரை தூபதேவம் காமிச்ச பின்னாடி கொண்டு போய் அதுல தொட்டியில வச்சுக்கிட்டு ஊத்தி கரைச்சிருங்க, சமநிலைப்படுத்திருங்க. பிள்ளையார் உருவத்தை மண்ணாக சமநிலைப்படுத்தி அதுல பாத்தீங்கன்னா நீங்க புதியதாக ஏதாவது விதை போட்டு முளைக்க செய்யலாம். அந்த விதை முளைக்கிறது, புதியதாக முளைக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில
புதிதான செய்திகள், நல்ல செய்திகள் முளைப்பதாக நம்ம அதை கருத்தில் கொள்ளலாம். நான் பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடணும்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு வீட்டுக்கு விளக்காயிட்டேன், என்ன பண்றது, எனக்கு பிள்ளையார் ரொம்ப பிடிக்கணும், எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு, அது போகணும்னு கொண்டாடணும்னு நினைச்சா இப்படி ஆயிடுச்சேம்மா, என்ன பண்ணலாம், மாற்று தேதி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொதுவாகவே பிள்ளையாரை கோவில்கள் ஆகட்டும் இல்ல மிக பெரிய சிலைகள் எல்லாம் வச்சு பொதுவாக தெருவுல வச்சு கொண்டாடுவாங்க தெரியுமா. பிள்ளையார் சதுர்த்தி நிறைய இடங்கள் அதிகமாக கொண்டாடக்கூடிய தெய்வம் பிள்ளையாரு. அதனால பாத்தீங்கன்னா அப்படி கொண்டாடக்கூடிய அதனால அப்படி கோயில்ல கொண்டாடுறவங்க இல்ல பெரிய சிலையாக வச்சு கொண்டாடி விசர்ஜனம் செய்யறது பாத்தீங்கன்னா 11ஆவது நாள்ல செய்வாங்க. அப்போ உங்களுக்கு இந்த 11 நாள்கள்ல அந்த பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுறது வழக்கமாக இருக்கு. அந்த சிலை கரைக்கிற வரைக்குமே பாத்தீங்கன்னா கோயில்கள்ல தூப தீபங்கள் காமிக்கிறது, வழிபாடு செய்யறது எல்லாமே சிறப்பாகத்தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த வீட்டு விளக்கு தீர்ந்து அந்த 11 நாள்கள்ல எந்த நாள்ல வேணா நீங்க பிள்ளையார் சதுர்த்திய வீட்டுல கொண்டாடிக்கோங்க. சதுர்த்தி அன்னைக்கு நீங்க எங்கேயாவது பிள்ளையார இருட்டடிச்சு பாத்தீங்கன்னா அங்க ஒரு விளக்கு ஏற்றி வைங்க, ரொம்பவே நல்லதுங்க. அதிகமான கோவில்கள் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்குக்கு முக்கு தெருவுக்கு தெரு பிள்ளையார் இருக்கக்கூடியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார் தான். அதனால அது போன்ற விநாயகர் இருக்கக்கூடிய கோவில்கள்ல சின்ன கோயிலா இருந்தா கூட அங்க இருட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றி வைங்க, ரொம்பவே நல்லது. உங்க வாழ்க்கையில் ஒளி பிறக்கும். சரி, இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல் என்கின்ற பட்டனை அழுத்தி விட்டுக்கோங்க. அப்பதான் பதிவுகள் அத்தனையுமே உங்களுடைய நோட்டிபிகேஷனுக்கு கவனத்திற்கு வந்து சேரும். இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பத்தி சொல்றேங்க. விஹா ஆன்லைன் பத்தி ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லிக்கிட்டு தான் வரேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு வர்றேன். நான், என்னுடைய கணவர், குழந்தைகள் நடத்திக்கிட்டு வரோம். viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டும் இருக்கு, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பும் இருக்கு. மற்றும் பொருள்களை நேர்ல பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல விஹா கடையும் நாங்க நடத்திக்கிட்டு வர்றோம். அதற்கான போன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. கூகுள் ரூட் மேப் மற்றும் கஸ்டமர் கேர் நம்பர், கடைக்கான அட்ரஸ் எல்லாமே இருக்கு. viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸும் தரப்பட்டு இருக்கு. விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் தெரியலீங்களே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தம்ப்நெயில்லையே ஸ்பெல்லிங் பாருங்க, அதுல கொடுக்கப்பட்டு இருக்கும். இது வரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போங்க. தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்க பார்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கான், பச்சை எழுத்துல இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற பொருள்கள் எல்லாம் பார்த்து கொள்ளலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா ஆர்டர் செய்யறது ரொம்பவே சுலபமானது. நீங்க உள்ள போனீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா கைட் பண்ணிட்டு போயிருங்க. உங்களுக்கு தேவையான மொழிகள்ல பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான கரன்சி சேஞ்சிங் ஆப்ஷன் எல்லாம் கூட இருக்கு. சில முக்கியமான தகவல்கள் சொல்றேங்க. எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர வேறு எங்கும் கிடைக்காது. போல என்னுடைய வீடியோ, ஆடியோ, என்னுடைய குரல் இதை வைத்து வேற யாராவது அவங்கவுங்க கடைக்காக விளம்பரப்படுத்திக்கிட்டாங்க, இல்ல அவங்க சேனலுக்காக விளம்பரப்படுத்திட்டாங்கன்னா அதுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. எங்களுடைய சேனல் தவிர, எங்களுடைய கடைக்கு தவிர வேற எங்கேயுமே நான் விளம்பரம் கொடுக்கறது கிடையாது. அவங்க பொருளுக்காக அவங்க கொடுத்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. அதை நம்பாதீங்க, அது டூப்ளிகேட். எங்களுடைய விஹா கடை ஒரே ஒரு கடை தான், சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நான் நடத்திக்கிட்டு வரேன். வேற எங்குமே கிளைகள் கிடையாது. இது போல என்னுடைய குரலை எத்தனை தடுத்தாலும் அங்க எனக்கு தெரியாம எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல உலகத்துல, அப்படி பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் விற்பனை செய்து அது டூப்ளிகேட்டாக சிலர்ல நம்பி பணத்தையும் கட்டிக்கிட்டு ஏமாந்துகிட்டு இருக்கிறாங்க. அது தகவல் எனக்கு வந்துருது. முடிஞ்சளவு நான் தடுத்து நிறுத்திக்கிட்டு தான் வர்றேன். அது அந்த மாதிரி ஏமாறாம இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவிலையும் சொல்றது, நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேற எங்கேயுமே நீங்க தேடி போக வேண்டாம். இல்லை பாத்தீங்களா, உங்க போன்லயே இருக்கும், அதுலயே நீங்க போய் பார்த்துக்கலாம், பொருள்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்ல எங்களுடைய விஹா www.viha.online அப்படின்னு நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா எங்களுடைய வெப்சைட் ஓபன் ஆகும், அதுல போய் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள்ல சந்திக்கும் வரை நன்றி கூறி விடை பெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி,
வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.